கட்டிடத்தின் சிறப்பை பார்ப்பதற்கு முதலில் மறைந்த ஒரு விஷயத்தை எல்லோருமே மறந்து விடுகிறோம். கட்டடம் சிறப்பாக இருக்கிறது என்பதை கவனிப்பதற்கு முதலில், ஏனென்றால் வெளிக்கோலங்கள் அனைத்தும் அழகானவைகளாகவும் யதார்த்த உண்மை மறைந்ததாகவும் உலகத்திலே இருக்கிறது. உலக நியதி. உதாரணமாக, வெளிக்கோலங்களான இந்த கட்டடம் கண்ணுக்கு ரம்மியமானதாக அழகானதாக தென்படுகிறது. அதை வைத்து நாங்கள் கட்டடத்தை அழகானது ரம்மியமானது என்று சொல்கிறோம். இந்த கட்டடத்தினுடைய அழகு ரம்மியமானது நிலைத்து நிற்பதற்கு காரணமான யதார்த்தம் மறைந்திருக்கிறது. அதை யாரும் பேசுவதில்லை. அதுதான் பவுண்டேஷன். யாரும் அதை பேசுவதில்லை. அந்த பவுண்டேஷன், அந்த கட்டடத்துடைய அதை எழுப்பப்படுவதற்கு போடப்படுகின்ற அஸ்திவாரம், அது உறுதியானதாக இருக்கிறது, இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போனால் வெளிக்கோலத்திலே உள்ள கட்டடத்தை பார்த்து நாம் ஆசைப்பட்டாலும் மறைந்த உண்மை அந்த கட்டடத்தினுடைய பவுண்டேஷன். இவ்வாறு நாங்கள் ஒரு எமது தரீகத்து ஷாதுலியாவுடைய சிறப்பு மகிமையை பற்றி நாங்கள் வெளிக்கோலமாக நாங்கள் பார்ப்பதற்கு முதலில் அந்த தரீகாவினுடைய மஷாயிகுமார்கள் யார், அந்த தரீகாவினுடைய ஆரம்ப கர்த்தாக்கள் யார், எத்தகையவர்கள், அவர்களால் என்ன நடைபெற்றது என்பதை நாங்கள் ஆராய்வு செய்து பார்த்தால் நிச்சயமாக ஷாதுலியா தரீகாவினுடைய சிறப்பை நாங்கள் சொல்லாமலே விளங்கிக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, எம்முடைய ஷேக் நாயகம் சையதுனா அபுல் ஹசன் அலியுன் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் ஜப்பார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல் ஹசனி, தாயாருடைய புறத்தினால் ஹுசைனி, தந்தையுடைய புறத்தினால் ஹசனி, இந்த சிறப்பம்சங்களை கொண்ட எம்முடைய நாயகம் அபுல் ஹசன் அலியுன் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அருள் பார்வையிலே நாங்கள் இருக்கிறோம். ஷாதுலியா தரீகாவுடைய சிறப்பு அது குர்ஆனோடு சம்பந்தப்பட்டது. ஷாதுலியா தரீகாவின் சிறப்பை மாத்திரம் நாம் பேசுவதாக இருந்தால் ஏனைய தரீகாக்கள் சிறப்பு அற்றவைகளா என்ற ஒரு கேள்வி எமக்கு எழலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இதற்கு எம்முடைய தலைப்புக்கு ஒரு ஆதாரத்தை குர்ஆனிலே தருகிறார். தில்கர் ருசுலு ஃபضلنا பஅதஹும் அலா பஅதின். அந்த ரசூல்மார்கள் அனைவர்களுக்கு இடையிலேயும் சிலரை விடவும் சிலரை நாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ரசூல்மார்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்திலே சிறப்பம்சம் பொருந்தியவர்கள். எந்த ரசூலுக்கும் இடையிலே நாங்கள் பாகுபாடுகளை காட்டக்கூடாது. குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி. அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களில் யாரையுமே நாங்கள் அல்லாஹ்வை விட்டும் பிரித்து பார்க்க மாட்டோம். அந்த ரசூல்மார்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய மல்ஹர்களாக இருக்கிறார்கள் என்ற கண்ணோட்டத்தில் அவர்களை நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். என்றாலும் ஃபضلنا بعضهم على بعض, அல்லாஹ் தஆலா சிலர்களை விடவும் சிலர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருப்பதாக அவனே பாகுபாட்டுடைய ஒரு வசனத்தை எமக்கு படித்து தருகிறான்.
இவ்வாறு ரசூல்மார்களுடைய ஃபலாயில்கள் அவர்களுடைய சிறப்பு அம்சங்களும் வித்தியாசப்பட்டு இருப்பது போன்று ஷாதுலியா தரீகா ஏனைய தரீகாக்களை விடவும் சிறப்பால் வித்தியாசப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த ஆயத்தின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த வருகிறேன். ஏனைய தரீகாக்களை நாங்கள் குறைவாக சொல்லவில்லை, சொல்லவும் கூடாது. எந்த அளவு சொன்னால் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். ஒரு வலியுல்லாவுக்கும் அடுத்த வலியுல்லாவுக்கும் இடையிலே ஒரு வலியுல்லா உனது வலது கண்ணை போன்றவர், அடுத்த வலியுல்லா இடது கண்ணை போன்றவர் என்று சொல்வது கூட நீ வலது கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு இடது கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையிலே சொல்கிறாயா என்பதை சிந்தனை செய்து பார். இரண்டு கண்களுமே பிரதானமானது. அந்த அடிப்படையிலே அவர்களை நீ வர்ணி. ஆனால் இடது கண்ணை விடவும் வலது கண் சிறப்பு அம்சம் பொருந்தியது என்பதனால் எந்த வலியுல்லாவையும் நீ குறைவுடைய எண்ணத்தோடு எண்ணிவிடாதே. அவ்வாறு நாங்கள் எண்ணவும் மாட்டோம். ஷாதுலியா தரீகாவுடைய சிறப்பு அதை நாங்கள் சொல்வதாக இருந்தால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் தந்தையாரை வைத்து பார்க்கலாம். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதை என்ற யதீம் என்ற ஒரு சிறப்பு பெயரோடு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக வழக்கிலே யதீம் என்பது ஒரு குறைவுடைய ஒரு அந்தஸ்து, அதாவது அனாதை என்று நாம் யாரும் சொல்கிறோம். இந்த அனாதை என்ற குறைவான ஒரு வார்த்தையை கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கலாமா? யதார்த்தமாக பார்க்கின்ற பொழுது வர்ணிக்க முடியாது. என்றாலும் இந்த யத்தீம் என்ற தன்மையிலும் அவர்கள் உலக மக்களை விடவும் சிறப்புற்று விளங்குகிறார்கள். எவ்வாறு? சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்து கண்மணி. சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜோதியை வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுஜூது செய்கின்றவர்களில் அவர்களை திருப்பி திருப்பி அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து சுஜூது செய்கின்றவர்களிலேதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். வந்து இறுதியாக அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கத்தஸல்லாஹு சிர்ரஹுமா அந்த ஸ்ரீதேவியுடைய மணி வயிற்றிலே அவர்கள் தரிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் சொல்கிறோம் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த குழந்தை தரித்து அவர்கள் அந்த குழந்தை பிறப்பதற்கு முதலில் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 வயதிலே தாயார் மறைந்து விட்டார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதிலே ஒரு தத்துவத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எம்முடைய ஷாதிலி நாயகம் அவர்களிலே ஒரு தத்துவத்தை அல்லாஹ் வைத்திருப்பது போன்று இதிலே மாபெரும் தத்துவத்தை வைத்திருக்கிறார். அது என்ன தத்துவம் என்றால், சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து தாயாருடைய கர்ப்பத்திலே அந்த குழந்தை தரித்து விட்டதும் அரபிகளுடைய பழக்கம் இருக்கிறது, எத்தனையோ திருமணம் முடிப்பார்கள். ஆனால் இந்த புனிதமான நூரை சுமந்து வந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேற எந்த குழந்தையையும் சுமக்க கூடாது, அது என்னுடைய ஜோதி, என்னுடைய அருள், அவருக்கு தனிச்சிறப்பு கற்பத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக
தாயாருடைய அந்த மணி வயிற்றிலே குழந்தை சுமக்கப்பட்டதும் அவர்களை அல்லாஹு தாலா எடுத்து கொண்டு விட்டான். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹு தாலா பயன்படுத்தியது இந்த புனிதமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜோதியை சுமப்பதற்கு மட்டுமே தான்.